அதிர்ந்து பார்ப்பவளுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது, இவன் ஏதோ ஒரு முடிவோடு வந்திருக்கிறான் என்று. 1 மணி நேரம் குழந்தையோடு ஒட்டி கொண்டு விளையாடும் காதலனை கால அவகாசம் முடிந்துவிட்டது என துரத்த மனம் வரவில்லை அவளுக்கு. குழந்தை அவன் கையிலே தூங்க கண்கொட்டாமல் ரசிப்பவன் கைவழித்தாலும் நொடிக்கூட குழந்தையை கீழே வைக்கவில்லை. இவனிடம் போய் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி எப்படி சொல்லுவது? தயங்கிக் கொண்டு நின்றாள் பிரதீக்ஷா. குழந்தைதான் பார்த்துட்டீங்களே, போ முடிக்க முடியாமல் வார்த்தையை இழுத்தாள். என்னால என் குழந்தையை விட்டு போக முடியாது எனும் சொல் உறுதியாக வந்தது தந்தையிடமிருந்து. கோபம் மிகுதியாக கத்தினாள். என்னால உங்க கூட இருக்க முடியாது. நிதானத்தை கடைபிடித்தான் மெல்லிய குரலில் அழுத்தமாக. உன்னை கூட நான் இருக்க சொல்லல, என் குழந்தைய விட்டு என்னால போக முடியாது. எதை வச்சு உங்க குழந்தைன்னு சொல்றீங்க? அன்னைக்கு கேட்டீங்களே, நேத்து அவன், இன்னைக்கு நானு, நாளைக்கு யாரு அப்படின்னு. நானே சொல்றேன், இந்த குழந்தைக்கு நீங்க அப்பா இல்ல. தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போங்க. ஆத்திரத்தில் வரமற்ற வார்த்தைகளை சொன்னாள் காதலி. கையை முறுக்கிக் கொண்டு நரம்புகள் எட்டி பார்க்க, கண்ணில் கோபம் தெரிக்க, முகம் இறுகி போய் அமர்ந்திருந்தானே தவிர ஒற்றை வார்த்தை கூட தவறாக பேசாதது ஆச்சரியமே. சண்டை வரட்டுமே என்றுதானே இந்த வார்த்தையை விட்டாள். என் புள்ள இல்லனா எதுக்கடி என்னை டெஸ்டுக்கு கூப்பிட்ட? இதை சொல்லுவான் என எதிர்பார்த்து காத்திருந்தாள். ஆனால் அமைதியாக கற்சிலையாக அமர்ந்து காதலிக்கு கலர் பல்பாக கொடுத்து விட்டான் பிரீத். பிள்ளைக்கு நீ அப்பா கிடையாது என்று சொல்லும் போது இப்படி ஜடமாக அமர்ந்து இருக்கிறான். திருந்திட்டானா? மாறிட்டானா? 1000 கேள்விகள் எரிமலையாய் மனதில் வெடித்தது.